வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலாட் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூலை மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு நீங்கள் காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு போங்க. ஏன்னா இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் எந்தெந்த காய்கறிகளோட விலை கிலோ 100 ரூபாய்க்கு அதிகமாக இருக்குது, எந்தெந்த காய்கறிகளோட விலை கிலோ 60 ரூபாய்க்கு கீழே கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 60 ரூபாய்க்கு விற்கிற காய்கறிகளை அதிகமாக வாங்கி இன்னைக்கு உங்களுடைய காய்கறி செலவை பாதியாக குறைக்கலாம். இன்னைக்கு இஞ்சி 1 கிலோ 200 ரூபாய், பூண்டு 1 கிலோ 160 ரூபாய், பீன்ஸ் இன்னைக்கு 1 கிலோ 115 ரூபாய், குடமிளகாய் பச்சை இன்னைக்கு 1 கிலோ 90 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 1 கிலோ 90 ரூபாய், கேரட் இன்னைக்கு 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சின்ன வெங்காயம் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெள்ளரிக்காய் இன்னைக்கு 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, பீக்கங்காய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை ஆகுது, அவரைக்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பாவக்காய் 1 கிலோ 65 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பேபி உருளைக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புடலங்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முள்ளங்கி 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பீட்ரூட் 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முட்டைக்கோஸ் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பெரிய வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வெண்டைக்காய் 1 கிலோ 45 ரூபாய், கோவக்காய் 1 கிலோ 45 ரூபாய், சொரக்காய் 1 கிலோ 45 ரூபாய், உருளைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய், காலிஃப்ளவர் பூ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, முருங்கைக்காய் 5 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அடுத்ததாக நம்ம எப்பயாவது யூஸ் பண்ணுற சிவப்பு குடமிளகாய் மற்றும் மஞ்சள் குடமிளகாயோட விலை கிலோ 290 ரூபாய்ங்க. ப்ரக்கோலியோட விலை 1 கிலோ 180 ரூபாய், சிவப்பு முட்டைக்கோஸ் 1 கிலோ 80 ரூபாய், நாடு தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பெங்களூர் தக்காளி 1 கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை பட்டாணி 1 கிலோ 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சுண்டைக்காய் 1 கிலோ 110 ரூபாய், எலுமிச்சங்காய் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, பச்சை மிளகாய் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சேப்பக்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கருணைக்கிழங்கு 1 கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, காராமணி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கொத்தவரங்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ 50 ரூபாய், வரி கத்திரிக்காய் 1 கிலோ 45 ரூபாய், காளான் ஒரு பாக்கெட் 50 ரூபாய், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 40 ரூபாய், மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய், தேங்காய் மீடியம் சைஸ் 30 ரூபாய், வெள்ளை பூசணிக்காய் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, மஞ்சள் பூசணிக்காய் கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைப்பூ 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, ஸ்வீட் கார்ன் 1 கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைக்காய் 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, வாழைத்தண்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, கொத்தமல்லி ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, புதினா ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. அடுத்ததா கீரை வகைகளோட விலைகள் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு வல்லாரக்கீரை ஒரு கட்டு 25 ரூபாய், மணத்தக்காளி கீரை ஒரு கட்டு 20 ரூபாய், புளிச்சக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய், பாலக்கீரை ஒரு கட்டு 20 ரூபாய், அரைக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய், தண்டுக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய், வெந்தயக்கீரை ஒரு கட்டு 15 ரூபாய், பசலைக்கீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது, சிறுகீரை ஒரு கட்டு 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு, முருங்கைக்கீரை ஒரு கட்டு இன்னைக்கு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. இந்த 60 வகையான காய்கறிகளில் நீங்கள் கிலோ 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற காய்கறிகளை கொஞ்சம் குறைவாகவே வாங்கி பயன்படுத்துங்க. கிலோ 60 ரூபாய்க்கு கீழேயும் கிலோ 30 ரூபாயும் கிடைக்கிற காய்கறிகளை அதிகமாக வாங்கி இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ கேண்டீனுக்கோ ஹோட்டலுக்கோ வீட்டுக்கோ வியாபாரத்துக்கோ பயன்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய காய்கறி வாங்குற செலவை பாதியாக குறைச்சிக்கலாம். காய்கறிகளை நீங்கள் வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்குறீங்கன்னா நேரடியாக ஏலம் வர்ற இடத்துக்கே லாரியிலேருந்து மூட்டையாகவும் பாக்ஸாகவும் வாங்குனீங்கன்னா நல்ல லாபம். இல்லைன்னா மொத்த விலை கடைகளில் 4-5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே விலைக்குறைவாக சொல்கிறாங்களோ அங்கே வாங்கிக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடைக்கிற பூக்கள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விலைக்குறைவான பொருட்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.